ஹாய் ஹலோ வணக்கம் சினிகார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ த பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். பிக் பாஸ் எபிசோட் டே 75. ஓகே. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைல்ட் கார்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட கதை சொன்னாங்க. ஸோ திவ்யா கதையை நான் பார்க்கல, பட் அமித் அண்ட் சாண்ட்ராவோட ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் வழக்கம் போல ஆக்சுவலாக ஷோவில் போடலை. பட் மேபி எனக்கு சாண்ட்ரா சைட் ஆஃப் த ஸ்டோரி என்ன, ஏன்னா பிரஜினுமே கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு இல்லையா, ஸோ அதை போட்டிருந்தா இதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது போடலை. ஓகே, அது நீங்கள் சொன்ன அது ஏன் வெளியே காமிக்கலைன்னா அது பெருசாக எதுவும் ஒன்றும் தேரலைங்கிறனால தான் ஒன்றாவது ஷோவில் காமிக்கல. நேற்று ஷோ ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் வந்துச்சு. என்னென்னா கனிக்கும் சாண்ட்ராக்கும் முதல் நாளில் ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, அதை வந்து கனி வினோத்துக்கிட்ட, அதாவது தலையான வினோத்துக்கிட்ட, வினோத் அவங்கள வர சொல்லுங்கள், அவங்க என்கிட்ட சாரி கேட்கணும், இது ரொம்ப தப்பான அலகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சாங்க. எல்லாருமே சாண்ட்ரா வரும்போதே என்ன மீட்டிங்கு, எதுக்கு வரணும், என்ன ரீசன், இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இப்போ ஒரு சண்டை நடந்துருக்கல, அது உங்களோட தரப்பையும் நீங்கள் சொல்லுங்கள், கனியோடையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வினோத் கூப்பிட்டாரு. அப்போ நான் தான் டார்கெட்டா, ஆரம்பத்திலே சாண்ட்ரா உள்ளே வரும்போது நான் தான் டார்கெட்டா? இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு என்னென்னு பேசுவோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. கனி வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. என்னென்னா, சாண்ட்ரா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல அது தோணுச்சு அப்படின்னு கேட்டாங்க. சாண்ட்ரா வந்து எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் என்ன பாட்டுலாம் தெரியாது, ஆனால் நீங்கள் பாடினது அப்படி தான் அப்படின்னாங்க. உடனே கனி இல்லைங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது, ஏன்னா எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, நான் எப்படிங்க அப்படி சொல்ல முடியும், இப்போ என்ன நீங்கள் நல்ல அம்மா நான் கெட்ட அம்மா, அது எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி தெரியாது. ஆனா நீங்க சாண்ட்ரா கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. கனி அன்னைக்கு நைட்டே இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும்னு மீட்டிங் கூப்பிட்டாங்க. வினோத் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, எங்க வந்து பேசாதவங்களை கூப்பிட்டு என்னங்க பிரயோஜனம். சாண்ட்ரா அப்படியே பிரஜினோட ஷர்ட் அந்த மாதிரி வச்சுட்டு ஃபேஸ் கூட பார்க்கல, ஏதோ அலிகேஷன் வைக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க ஒரு டிராமா ஒன்று பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமித்கிட்ட கேட்குறாங்க, இல்லைங்க எனக்கு அப்படி தெரியல, எல்லாருமே சொல்லக்கூடிய என்னன்னா, இதை வச்சு எப்படி ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரொம்ப லாஜிக்கலான குழந்தை மேலாம் சத்தியம் பண்ணியிருக்க வேண்டாம். எனக்கு அதுவும் புரியல. இங்கே இருக்கவங்க எல்லாருமே அம்மா மேலே சத்தியம், குழந்தை மேலே சத்தியம், ஸோ அந்த சத்திய கேம் எதுக்கு விளையாடுறாங்க, காலில் விழுற கேமும் விளையாடுறாங்க, அதுக்கு பேசுவோம், அது வேஸ்ட், அது ஓகேவா, அது முடிஞ்சிருச்சு. ஸோ நேத்தி சாண்ட்ரா வந்து கனி எது சொன்னாலுமே நான் சொல்லிட்டேன்ப்பா தப்பு தான், எனக்கு சாரிலாம் கேட்க முடியாது, ஆமாம் எனக்கு தப்பு தான், எனக்கு தப்பு, சரி ஓகே ஃபைன் சாண்ட்ரா உங்களுக்கு அது தப்பாக இருக்கலாம், பட் எந்த இடத்துலங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி அது உண்மையாக இருந்துச்சுன்னா, இல்லை அவங்களுக்கே தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அக்ரெசிவ் ஆயிட்டாங்கன்னா இதை யார்கிட்ட சொல்லி அட்ரஸ் பண்ணுமோ நான் பண்ணுறேன், யார் சொன்னா நீங்கள் சாரி, அந்த எண்டில் நீலாம்பரி மாதிரி ஒரு சவால் விட்டுட்டு இன்னைக்குமே ப்ரோமோவில் வந்து விஜய் சேதுபதியோட இதில் ஒன்று வந்துச்சு. என்னன்னா இதுக்கு இவ்வளோ ட்ராமாவா, இதுக்கு அவங்க விஜய் சேதுபதி சொன்னது எல்லாமே சாண்ட்ராவை மையப்படுத்தி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஷோவில் சாண்ட்ராவை கேட்பாரா? அதெல்லாம் நம்ம ஷோ பார்த்தா தான் தெரியும். ஒரு அதான் சொல்கிறேன்னா, பார்வதியும் எதுவும் கேட்குறது கிடையாது, யாரையுமே எதுவுமே கேட்குறது கிடையாது. அதை அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திவ்யா வந்து தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துச்சு, கமருதீனுமே தெரியாமல் தான் பண்ணாங்க. என்னென்னா இப்போ பிடிக்காத ஒருத்தவங்க எது பண்ணாலுமே சண்டே ஆகும்ல, ஸோ அந்தமாதிரி சண்டையாக தான் ஆணிச்சின்னு வச்சிங்களேன். அது பெருசாக அதை தாண்டி அது எங்கேயும் போகலை. அடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஒவ்வொருத்தவங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாது, எது பேசினாலும் பார்வதியை பற்றி நல்லா பேசினாலும் பேசுது, அந்த பிள்ளைய வந்து கிரிட்டிசிசம் பண்ணாலும் பேசுது, எது பேசினாலும் பேசுது. அப்படிங்கும்போது வினோத் ரொம்ப ஏங்க நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை தோணுனாங்களா, நீங்கள் எதுங்க பேசி. திவ்யா வந்து பார்வதி வந்து திவ்யாவை சொன்னாங்க, திவ்யா வந்து பார்வதியை சொன்னாங்க, அதுக்கு திவ்யா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, இன்டரப்ஷன் 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 இன்டரப்ஷன். ஏன் இந்த பார்வதி இப்படி இருக்காங்கன்னு தெரியல, அது கடைசி வரைக்குமே அப்படிதான் போல. அடுத்து வந்து எனக்கு இதுக்கு நடுவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு முன்னாடி லான்ல வந்து கமருதீன் அண்ட் பார்வதிக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷன்னா, யாராவது ஒரு வீட்டு மெம்பரை 24 hours வந்து இங்கே இருக்க வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது பார்வதி இல்லை பார்வதி வந்து சொல்கிறாங்க, எப்படின்னா இல்லைடா அம்மா வந்தாங்கன்னா நான் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும், இப்போ வரலான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்கள புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு இடமா இது இருக்குது. சரி, 2 விஷயம் இருக்குது. அவங்க அம்மா உள்ளே வந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம சில ஸ்கோரிங்லாம் பண்ணி நம்ம இன்னொரு அனுதா ஓட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான், 24 hours. ஆமாம், அது ஒரு பிளான். அடுத்து கமருதீன் ஓகே வர சொல்ல ஒன்றும், ஆனால் என்ன கேட்டால் இது ஒரு ஷோ தான், அவரு இது ஒரு ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கமருதீன் எப்படின்னா பார்வதிக்கு ஸ்மூத்தா வந்து முன்னாடி அவரு ப்ளே பண்றாரு, பிரச்சனை வேணான்னு, பின்னாடி அடிக்கிறாரு. எனக்கு சிரிப்போ சிரிப்பு. எனக்கு ஜோக்குனா, சரி ஓகே நீங்க 3 பேரும் பேசிங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாப்ல. அடுத்து
அந்த லக்கி ஒன்று எடுத்தாங்கல்ல, என்ன கேட்டால் கனி சொன்ன ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துச்சு. என்னென்னா, நீங்கள் 2 பேருமே ஒரு விஷயம் முன்னாடி வைக்கிறீங்களே, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒன்று வேணுங்கிறீங்க. அது எனக்கு வேலிடாக தெரியல. நான் குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கேன், என் குழந்தைங்க வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியில் அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை விட கமருதீன் வீட்டிலேருந்து வர்றது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. கமருதீன் அக்காவோ ஃப்ரெண்டோ யாரோ, ஏன்னா கமருதீனுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது அப்படிங்க. அவர் வந்து ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணி, நான் நிறைய டைம் வந்து தனியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கமருதீனுக்கு வந்து அவங்க அக்கா ரொம்ப சப்போர்ட். ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் வேல்யூபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் கமருதீன் வந்து 3 பேர் அடிச்சிட்டு இருங்கப்பா, இது ஒரு ஷோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மேபி கமருதீனுக்கு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் உள்ள யார் வராங்களோ தலைவர் வந்து எதான் சொன்னா தெளிவாயிட்டா, கொஞ்சம் சுதாரிப்புல வராரு. அதே மாதிரி அவர் யார்கிட்டயோ பின்னாடி பேசும்போது நான் சப்போர்ட் பண்ணுமா இவன் அம்மா வரதுக்கு, நான் யார்கிட்ட அப்படின்னா விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் நான் தானே என்னை கை நீட்டு வாங்கி இல்லை நான் வேறு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். விக்கல் சொன்னேன், எப்பா அவங்க அம்மா வந்தாங்கன்னா கேட்கணும் எப்படி இந்த பிள்ளையை வளர்த்துருக்கு. நல்ல ஜோக்காக தானே சொல்கிறேன், மற்றபடி வேறுன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாலாம் நம்மளால முடியாது, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இந்த புள்ள பேசிக்கிட்டே இருக்கும். பாவம் அந்த பிள்ளையை திட்டது இல்லாமல் அவங்க அம்மா வேற இவனை வந்து சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால வராதவரை தவிர்த்தது மிகப்பெரிய ஒரு நல்லது. ஆதிரை வீட்டிலேருந்து வராங்கும் போது ஸோ என்ன டிஸ்கஷன் போகுது அப்படிங்கிறது நம்ம கியூரியஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆதிரைக்குமே கொடுத்துருக்க வேண்டான்னு தான் தோணுது. கனிக்கு வந்துருந்தா 2 குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டு கனிக்கு கொடுத்துருக்கலாம். எனக்கு கனி தான் டிசர்விங். ஆனால் இல்லை லாஜிக்காக என்னை பொறுத்தவரைக்கும் டிசர்விங் யாருன்னா கமருதீன் சைடில் தான் டிசர்விங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த பை அவர் வந்து ஒரு எமோஷன் ஒன்று சொல்லாமல் ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுறாரு. பட் வந்திருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அண்ட் கமருதீனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனாக இருந்திருக்கும் வந்திருந்தா. ஓகேவா? ஏன்னா அவங்க அக்காக்கெல்லாம் பிடிக்கல, இவங்க இந்த பார்வதி பண்ணுறதெல்லாம் பிடிக்கல சுத்தமாக. அது வேற ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. பிடிக்கல. அடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மருங்கும் போது அந்த 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க, திவ்யா வந்து என்னைய சொல்லுவாங்கன்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணாங்க. ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் அவங்க திவ்யாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னே தெரியல. ஜெயிலுக்கு போனாங்க. ஒரு மீம் பார்த்தேன், மறுபடியும் உள்ள போய் திவ்யா கதையை தான் ஜெயில் உள்ள பேசினாங்க. நல்ல வேலை ஷோல போடல, ப்ரோமோல வந்தது செத்தாண்டா மனுஷன் வினோத் அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்த வினோத் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தலையா எல்லா இடத்துலயுமே அந்த ஆள் எல்லாத்தையுமே பண்ணாருப்பா. ஏன்பா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்? நான் சொன்னேன் போன இதே சொன்னேன் நான், இந்த ஆள் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்றேன், இருந்தாலும் இந்த பையன் அவனை குத்தி விடுவான்னு சொல்லிட்டு அது ஃபைன், பிரச்சனை கிடையாது, வேலிடேட் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அரோரா எஃப்ஜே சண்டை. அரோரா வந்து எஃப்ஜேவை வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சொன்னதுக்கு எஃப்ஜே வந்து நான் என்ன பண்ணேன், உன்னோட நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது அந்த கிளாஸ். ஏன் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு இந்த அளவுக்கு பெரிய நீங்க நல்லா விளாண்டீங்கன்னா நல்லா விளாண்டாங்கிற ஒரு விஷயம். நீ அதாவது எப்போதுமே அந்த ஒரு பாக்ஸிங்ல ஒன்று இருக்கும், என்னன்னா நீ அவனை பாயிண்டை வச்சு ஜெயிக்க முடியாதா, நாக் அவுட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. அப்படிங்கும்போது நாக் அவுட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் கேம்ல இத்தனை பேர் டார்கெட் பண்றாங்க போது அதை தாண்டி ஒரு பர்ஃபார்ம் பண்ணனா ஆப்வியஸாக அது அந்த இடத்துல கேள்வி வந்து நிற்கும். வீக்கெண்டில் வந்து கேட்பாரு அவரு, எதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, நல்லா விளையாண்டதே இந்த வாரத்தில் அவர் தானே, அது மாரி பண்ணிட்டு போங்க. நீங்க அதை பண்ண மாட்டாங்க. ஷோ ஃபுல்லா தெரியல ஷைனால. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு விமர்சனம் பண்ணாங்கன்னா முன்னாடி சீசன்ல தான் நம்ம எப்படி பெட்டர் பண்ணனும் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குனாங்கன்னா எப்படி நீ என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. சரி ஃபைன், அது அவ்வளவுதான். அடுத்து வந்து இந்த பலூன் கேம் அதில் வந்து அதான் டல டாஸ்கில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு பார்ட்னர் எடுத்துட்டாங்க. பார்வதி வந்து இந்த பார்ட்னர் யாருமே அதை வந்து திங்க் பண்ணலன்னு வச்சிங்களேன். பார்வதி என்னடா பார்ட்னருக்கு காம்படிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, தேவையில்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன். ஃபைன், அதில் வந்து பார்வதிக்கு காற்று போயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் தான். சும்மா அதுக்கு கையான்னு பேசிக்கிட்டு தேவையில்ல. அமித்லாம் எனக்கு தெரிஞ்சு தூக்கி விட்டேஞ்சிருக்கணும் பார்வதிங்க. வா அம்மா நானே கட்டிக்கிட்டு முதல்ல தூக்கணும்னு பார்வதி விழுந்த உடனே போடுற அட்டாக்கன் எல்லாம் பார்வதி பலூனை டொம்மு டொம்மு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் ஒரு பலூனை மிதிச்சு பண்ண ஒரு விஷயம் வந்து உண்மையா சொல்ல போனா எஃப்ஜே வந்து நிறைய பேரை கொஞ்சம் கரெக்டா அட்ரஸ் பண்றாரோ. ஏன்னா எஃப்ஜே வந்து விக்கல்ஸ் கிட்ட சும்மா எல்லாத்துக்கும் உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன, அங்கேருந்து போய் விளையாடணும் ஜெயிக்கணும், அதை எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுற. விளையாண்டு முடிச்சு அது ஏதாவது நடந்துச்சுன்னா சாரின்னு சாரியை சொல்லிட்டு போயிடுற. வேற என்ன நீ பண்ற, ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ண மாட்டேற, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படியே காலை தூக்கி கவுத்து விட்டுருவியா. அப்படி ஆதிரையே மண்டை உடஞ்சி கீழே விழுந்துருக்கலாம், அவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஆனால் நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, தெரியாமல் பண்ணிட்டேன், புரியவே இல்லை எதுக்கு. அதுல இன்னொன்னு சொன்னார், சும்மா பிக் பாஸ் பேரை வாங்குறான், பிக் பாஸ் கிட்ட நல்ல புள்ளையா இருக்க, நல்ல புள்ளையா இருக்க. எஃப்ஜே கரெக்டா பேசினாரு, நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி சொல்லலாம். இல்ல அவர் வந்து அட்ரஸ் பண்ண விஷயங்கள்
ரைட் ஆதிரே கால்ல வாங்கிருக்கூடாது. he used a term நீங்க பல்கா இருக்கீங்கன்னு எல்லாரையும் அட்டாக் பண்ணீங்களான்னு ஒரு விதமான அது எழுத்தாப்புல அது பாடி ஷேம் கிடையாது. பாடி ஷேம்னா என்ன தெரியுமா, நீ நல்லா குண்டா இருக்கப்பா, நீ வந்து அப்படியே உன்னோட உடம்ப வச்சு இப்படி இப்படி ஆட்டிட்டு போயிடுவ, அப்படி பேசுறது பாடி ஷேம். பல்கா இருக்கோம்னா ஜிம் பாடியும் பல்குன்னு சொல்லுவாங்க, அது பாடி ஷேமா? அது வந்து நீங்க காம்ப்ளிமெண்டா எடுத்துப்பீங்களா, பாடி ஷேமா எடுத்துப்பீங்களா சொல்லு? ஜிம்பாடியே எனக்கு ஃபிட்னு தான் சொல்லுவாங்க. ஜிம்பாடியே ஃபிட்னு அவன் சொல்ல மாட்டான். ஜிம்பாடியே சில பேர் ஃபிட்டும் பானும், சில பேர் பல்கி பாடி. அப்ப அதை வந்து கமிட்மெண்டா எடுத்துப்பேன். எந்த இடத்துல சொல்றோம்ன்றது இருக்குல்ல, விக்ரம் ஜிம்பாடியா இப்போ அது அந்த பேச்சு கிடையாது. அமித்தை வந்து அமித்தையோ சபரியாவோ யாரோ பார்வதி சொன்னாங்கன்னே வச்சுப்போம், ஆள் நல்லா கெட்டா மாதிரி இருந்துட்டு வந்து நிக்கிறாயா, அப்படி இப்படி நிக்கிறாயா. இது என்னன்னா ஆப்போசிட்ல எவன் எப்படி இருக்கானோ அதை சொல்றதுதான். பாடி ஷேமுங்கிறது வேற, ஓகேவா? நல்லா பானை மாரி வந்து நிக்கிறானா அது பாடி ஷேமு, இது பாடி ஷேம் கிடையாது. முதல்ல அதான் சொல்றேன். இப்போ இந்த வீட்டில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஏதாவது ஒன்று பண்ணா பாடி ஷேமு, ஏதாவது ஒன்று சொன்னா உடனே சீ என்னடா இப்படி சொல்ற, அந்த சீக்கெல்லாம் சண்டை வளர்த்தாங்களா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அது அப்படி கிடையாது, ஓகேவா? அவன் நேத்தி சொன்னது எது பண்ணாலும் வந்து சாரின்னு சொல்லிடுறான், நல்ல புள்ள மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இது நேற்று வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணுச்சு. விக்கல்ஸ் ஒருவேளை இந்த கேம் விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணு. இந்த சாரி கேம் சாதுவா இருந்து அவர் விளையாடுறாரு, அது ஓகேடா, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் அதை எதுவுமே சொல்ல, ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதும் கிடையாது. ஆனா நேற்று எஃப்ஜே சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, நல்ல பேர் வாங்குறேன்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா சாரிடா ரொம்ப தப்பு, நான் பண்ணிருக்க கூடாது, அது கிடையாது கேமு. அப்படி எப்படி பண்ணுவீங்க? அந்த விஷயத்த முதல்ல இது பண்ணும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஆஃப்க்கு அப்புறம் அவங்க ஆதிரிகிட்ட போயிட்டு உட்காந்து பேசி அதை தெளிவுபடுத்தி, இல்லை ஆதிரி நான் அந்த இன்டென்ஷனில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் அதை டிஸ்கஷன் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி ஆதிரிக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்கு அவங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணல, டேரெக்டாக எஃப்ஜேட்ட வந்து இப்போ என்னடா இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை வர சொல்லி தேவையே இல்லை, அது தவிர்த்திருக்கலாம். ஸோ நேத்தி நடந்த விஷயங்கள்ல இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதாவது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்ன கேட்க போறாரு, எதெல்லாம் கேட்க போறாரு? ப்ரோமோல வந்து என்ன சொல்லிட்டாரு, கேள்வியே கேட்க மாட்டேன், விளக்கம் மட்டும்தான். நீங்க எப்ப தெளிவா கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி விமர்சனம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பார்வதி ஏதாவது கொஞ்சம் வேணா ஒழுங்கு கேட்டா. 75 நாள்ல 13 ஆட்கள் ஜேன்னு இருக்கு வீடு நேரம் காலியா இருக்க வேணாம். இந்த வாரம் யாராவது கொஞ்சம் நல்லபடியா அமுச்சு விடுங்க, அதுதான் வேணும் எங்களுக்கு. அதுமாரி அமுச்சு விட்டிங்கன்னா ஷோ நல்லா போகும். பார்வதி இல்லை கமருதீன் அமுச்சு விட்டீங்க, கமருதீன் அனுப்பாதீங்க, பாவம் அந்த மனுஷன் இந்த தலா இருக்காருப்பா கமருதீன். கேப்டன்சி பாக்குறதுக்கு ஆவலா இருக்கேன், கமருதீன் கேப்டன்சி. கண்டிப்பா பார்வதி எந்த அளவுக்கு பொழக்கிறாரா, இல்லை பார்வதி திரும்பி ஐஸை வச்சு அங்கே போயிட்டு மெல்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம். கமருதீன் கூடயே இருந்துட்டு பிச்சிங் பண்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் பார்வதி சொன்னோன்னே ஞாபகம் வருது, லான்ல சாண்ட்ரா அண்ட் பார்வதி மார்னிங் பேசுறாங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், என்னைய வந்து இந்த காதல்லன்னு இழுத்து கொஞ்சம் அப்படி இப்படி அடா பாவி சிவனேன்னு போயிட்டு இருந்தது கமருதீன். அவனை சும்மா இருக்கிறவனை இழுத்து அவனை ட்ரையாங்கிள் லூப்ல போட்டு தங்களுக்கு ஜாடிக்கேத்த மூடியாக மாத்தி, பாவம் அந்த மூடி வந்து நாறுது பார்வதி கூட இருக்கிறதுனால. எப்படி நாரும் சேர்ந்து பூவும் மணக்குன்ற மாதிரி பாரு கூட கம்ரு நாரிட்டாரு, பூ கூட சேர்ந்து நாரும் பணம் தெரியலன்னா அந்த பழமொழியில சொல்லக்கூடாது, சரியா? ஸோ அதுதான் நீ சொன்னது கரெக்டு தான். பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் கமருதீன் வந்து இவ்வளோ நெகட்டிவாக சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதை தவிர்க்கலாம். ஸோ வீக்கெண்டில் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம மண்டே பார்ப்போம். பக்கெட்டு மைக்கு இந்த வாரம் வந்து கனி சாண்ட்ராவை அட்ரஸ் பண்ணுவாங்க. சரி பார்ப்போம் யார் வந்து வெளியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னோட கணிப்புல சாண்ட்ரா பார்ப்போம். உங்க கணிப்புல? கணிப்புலாம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்கணும்னா டியூன் இன்டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.